காலத்தின் அருமையை அறிந்து வாழாவீடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தின் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை, ஞாலத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவீடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தாள், மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தாள், வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியம் இரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட, கதியம் இரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட, காலம் எதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவீடில் கண்ணீர் விடுவாயே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நமக்கு கல்விமானி நாவை தருகிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலக பிரகாரமான கல்வி அல்ல, நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர் காலைதோறும் நம்மை எழுப்பும் போது கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நாம் கேட்டு நம் செவியை அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய செய்து கேட்கிற அந்த கல்வியை நமக்கு தருகிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அமருகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் புத்தியையும் ஞானத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஆம், சாலமோனுக்கு கொடுத்த அளவில்லாத ஞானம், தானியேலுக்குள் கொடுத்த அளவில்லாத ஞானம் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அமருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அசாத்தியமான, உலகத்தில் உள்ளவர்கள், படித்தவர்கள், பலவிதமான பட்டம் வாங்கினவர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள், அவர்களுக்குள் இல்லாத ஞானத்தை கர்த்தர் தேவ சமூகத்தில் காலைதோறும் கர்த்தர் எழுப்பும் போது நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல தேவ சமூகத்தில் கற்றுக்கொள்ள அமர்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கல்விமானி நாவை தருகிறவராய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ ஞானத்தையும் தேவன் கொடுக்கிற புத்தியையும் பெற்றுக்கொள்வோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஆத்துமாக்களை தேவ ஞானத்தோடு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தேவ ஞானத்தை பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கல்விமானி நாவை கர்த்தருடைய ஆவியானவர் அனுதினமும் நமக்கு தரும்படியாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம்.
கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.